நேர்களே, தமிழக முதலமைச்சர் நேற்று மாலையிலிருந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். முதலமைச்சருடைய இல்லத்தில் போயஸ் கார்டனிலிருந்து நமது செய்தியாளர் கிருத்திகா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் கிருத்திகா. கிருத்திகா, சொல்லுங்க, அங்கு என்ன மாதிரியான நிலவரம் இருக்கிறது? முதல்வருக்கு இப்பொழுது அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. போயஸ் இல்லம் என்னவாக இருக்கிறது? இப்ப அது குறித்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. முதல்வருக்கான சிகிச்சை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மருத்துவக் குழு தொடர்ந்து அவர்களுக்கான சிகிச்சையை நடைபெற்று வருகிறது. அந்த சூழ்நிலையில் போயஸ் தோட்டத்தை பொறுத்தவரை இங்கு கட்சியினுடைய பிரமுகர்கள் என்பது யாரும் இல்லை. கட்சியினுடைய பிரமுகர்கள் வந்து பார்க்கிறார்களே தவிர யாரும் இங்கு அனுமதிக்கப்படவில்லை என்று குறிப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் முதல்வர் அங்கிருப்பதால் அப்போலோவிலேயே கட்சி பிரமுகர்கள் அனைவரும் சென்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் முதல்வனுடைய இல்லம் அமைந்துள்ள போயஸ் தோட்டத்தை பொறுத்தவரை இந்த பகுதிக்கு, அதாவது முதல்வனுடைய இல்லம் இருக்கின்ற பகுதிக்கு வருவதற்காக 2 வாயில்கள் இருக்கின்றன. ஆர்கே நகர் சாலையாக இருக்கட்டும், ஆர்கே சாலையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் டிடிகே சாலையாக இருக்கட்டும், இந்த 2 வழிகளிலும் முதல்வனுடைய இல்லத்திற்கு வர முடியும். இந்த எல்லா பகுதிகளிலும் தொடர்ந்து போலீசார் கண்காணிப்பு பணியிலும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் இருக்கின்ற இந்த பகுதி, அதாவது போயஸ் தோட்டத்தினுடைய இந்த பகுதி, இந்த வாயிலை தாண்டி தான் முதல்வனுடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும். இந்த பகுதியில் எப்பொழுதும் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அதிரடி படையினரும் இந்த வாயிலை பொறுத்தவரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையை பொறுத்தவரை இந்த சாலையில் உள்ள ஒவ்வொரு தெருக்களிலும் கூட போலீசாரினுடைய பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியை சுற்றி, அதாவது முதல்வனுடைய இல்லம் அமைந்துள்ள போயஸ் தோட்டத்தில் உள்ள பகுதியை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது வழக்கமாகவே அது காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முதல்வருடைய இல்லம் இருப்பதனால் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும். அதை தாண்டி மற்ற என்ன மாதிரியான ஏற்பாடுகள், அதாவது மற்ற அமைச்சர்கள் யாராவது அங்கு வருகிறார்களா, அல்லது அவர்களுடைய மற்ற யாராவது கட்சி தொண்டர்கள் யாராவது அங்கு முகாமிட்டிருக்கிறார்களா? அது குறித்து சொல்லுங்க. கட்சி தொண்டர்கள் யாரும் இங்கு வந்து இருப்பதற்கான அனுமதி இன்னும் கொடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் வருகின்ற தொண்டர்களும் இந்த பகுதியில் என்ன நடக்கிறது என்பது போல பார்த்துவிட்டு சென்று விடுகிறார்களே தவிர யாரும் இங்கு முதல்வருக்காக காத்திருப்பது என்பது இங்கு இன்னும் இல்லை. காரணம், முதல்வர் இன்னும் மருத்துவமனையில் இருப்பதால் முதல்வரை பார்ப்பதற்கும் சரி, அவர் குறித்த தகவலை தெரிந்து கொள்ளவும் தொடர்ந்து மக்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை தவிர்த்து பார்க்கும்போது இந்த பகுதியில் எப்போதும் இருக்கின்ற போலீஸ் பாதுகாப்பை விட தற்பொழுது அதிகமாக காவல்துறையினருடைய பாதுகாப்பு இருக்கிறது. நுழைவு வாயில் இருக்கட்டும், அதை தொடர்ந்து இருக்கின்ற ஒரு தெருக்குள்ள வாயிலாக இருக்கட்டும், அதே போல நமக்கு பின்னால் இருக்கின்ற முதல்வனுடைய இல்லத்திற்கு செல்கின்ற இந்த நுழைவு வாயிலாக இருக்கட்டும், போலீஸ் பாதுகாப்பு என்பது அதிகரித்துள்ளது. நேற்று மாலையிலிருந்தே இந்த பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. காரணம், நேற்று இரவை பொறுத்தவரை பல்வேறு இடங்களிலிருந்தும், குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கூட தொண்டர்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்து இங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதில் உள்ள பலரும் மீண்டும் வரலாம் என்ற வாய்ப்பும் இருக்கிறது. நிறைய பேர் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கின்ற இந்த சூழலும் கூட தொடர்ந்து தொண்டர்கள் வந்து இங்கே எத்தகைய சூழல் நிலவுகிறது என்பதை தொடர்ந்து பார்த்துவிட்டு செல்வதால் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.